ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வியாழக்கிழமை நம்ம ஊருக்கு வந்திருப்போம். விடிகாலம் 2 மணிக்கு மாரியம்மன் சாமி அலங்காரத்தோட தரிசனம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் திருவிழாங்கிறதுனால நான்வெஜ் தான் சமைக்கிறாங்க. 2 வீட்லேயே வெஜிடேரியன் செய்கிறாங்களான்னு தெரியல. இன்றைக்கி நம்ம நான்வெஜ், அதுக்கப்புறம் தேர் திருவிழா இது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1, 2, 3, 4 தான் பிரித்து தான் போடுற மாதிரி இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தோம். பார்த்திங்கன்னா அக்கா வந்துட்டு பழனிமா அக்கா இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. தீபா சொல்லியிருந்தா அக்கா சிக்கன் வந்துருச்சு, நீ சிக்கன் கிரேவி செஞ்சிரு, மட்டன் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பிரணிக்குட்டி வேஷ்டி சட்டை போட்டாராம்மா, இது நல்லா இருக்குதா பெரியமான்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தார். நல்லா இருக்கு சாமி, என்ன பண்ணிட்டாங்க பெரிய மனுஷன் தெரியாமல் வேட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கணும், சின்ன வேஸ்டியாக கொடுத்துட்டாங்களே எப்படா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு வேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சின்ன வேஸ்டியாக கொடுத்துருக்கணும், ரொம்ப பெரிய வேஸ்டியாக கொடுத்துட்டாங்க. அதையுமே அவன் கட்டிட்டு நல்லா இருக்கா பெரியமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தான். பசங்களுக்கு வேஷ்டி சட்டை தானே அழகு, உண்மையாலுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கோயிலில் தவசி மரம் ஏறுறது, கோட்டை இடிக்கிறது, இதெல்லாம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்காக அக்கா எல்லாருமே அங்கே கிளம்பி போயிட்டாங்க. அதனால் நம்ம ஒரு பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு நாங்கள் இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். சரி ஒரு ஈடு எடுத்துகிட்டு அடுத்த ஈடு ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு அக்காவை தான் வைக்க சொல்லணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய வைக்கிறதுனால இப்படி வரும்னு தெரியல, அதனால் அக்காவை வைக்க சொல்லலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, நாங்கள் சாப்பாடு இட்லி சிக்கன் மட்டன்லாம் செஞ்சிட்டோம். முன்னே சிக்கனில் இட்லியில் ஒரு புடி பிடிச்சாச்சு. அடுத்த ரவுண்ட் கோயிலில் அன்னதானம் போட்டாங்களாம். இதோ வெஜிடபிள் பிரியாணி, எங்கள் அம்மா போயிட்டு கோயிலில் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்க. யாருக்கெல்லாம் கோயிலில் கொடுக்குற வெஜிடபிள் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க நவீன், எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கா? பிரணி எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? நிஜமாவா? இங்கே பாரு, கோயிலில் போட்ட பிரியாணி நல்லா இல்லையா? இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்பான்சர் பண்ணது இதோ அந்த எங்கள் அம்மா. ஆனால் இதை தான் கோயிலில் பிடிச்சி வைக்காம விட்டுட்டாங்க. 2 பிளேட் சோறு வாங்கிட்டு வந்துருச்சு. ஆனால் எங்கள் அம்மாவை கோயிலில் பிடிக்காம விட்டாங்க. எப்படிம்மா 2 தட்டு சோறு வாங்கினேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், முன்னே ஒரு தட்டு வாங்கிட்டு கொடுத்து இதோ இவரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது அடுத்த தட்டு சாப்பாடு. ஏய் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத, இங்கே பாடுறா. அதான் அது என் பெரியம்மாவனா பிரியாணின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட சாப்பிடுவான். ஆனால் இன்றைக்கி அவன் வேறு இல்லை. அதை சொன்னால் கூட என் சின்ன உசுருக்கும் ஒரு வேறு. என் பெரிய உசுர் முதல்ல பிரியாணி, அது தக்காளி பிரியாணியோ வெஜ் பிரியாணியோ நான்வெஜ்ஜோ, முதல்ல பிரியாணி அப்படின்ட்டாவே போதும் என் பெரிய பிள்ளை சாப்பிடுவான். திங்கிறதுக்கு மட்டும்தான் ஆகுமா? சரி. நவீன பிரணி எல்லாம் சேர்ந்து வணக்கம் சொல்லுங்க. எப்படி வணக்கம் சொல்லணும்? சரி இங்கே பாருங்கள், ஃபோட்டோக்கு பாருங்கள். ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ட்ரெஸ் ஹைலைட். எதுக்குடா எல்லாம் எப்படி கத்துறீங்க? நில்லு. அவன் பாரு சின்னவன் தூங்குறான். ஓகேவா? இதோ வரேன். நீங்கள் 3 பேர் நில்லுங்க. போட உங்கள் அம்மா கொண்டு நில்லுறா. சீக்கிரம் வினேஷ் இப்பேடு. நில்லுப்பா. என்ன சொல்ல இப்படி பண்ணோம்? என் பிள்ளை கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்காண்டா என் பப்பு குட்டி. பிரணி அண்ணன் எப்படி இருக்கான்னு சொல்லு.
ம் ஏழு மறுபடியும் சும்மா தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் கிளம்பிட்டோம். வாங்க வாங்க வினேஷே வாப்பா. சரி வாங்க போகலாம். அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர்த்தையும் முன்னே எடுத்துருங்க. ஆ ம் நில்லுங்க. மாலதி போமா. எங்க அவங்க போய் நில்லு விஜய். ஏன் யாரு விஜயா? கேமரா வினேஷே ஒரு பாய் செல்ல அங்கே பாரு. பாய் செல்ல அங்கே போயிடுச்சு. சுபஸ்ரீ ஒரு டான்ஸ் போட்டிருப்பா. சரி வாங்க போகலாம். அட நீ அப்பா வந்து இங்கே சுற்றி நான் அந்த மரத்தடியிலாவது போய் நிற்கலாம். போங்க 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 வாங்க. வினேஷே வினேஷே ஒரு வயசு பையன். ஆ சரி கூட எல்லாத்துக்கும் எடுத்து ஆளுக்கு ஒன்று கூட. அவன் அம்மா சொன்னாதான் வாங்குவான். அதெல்லாம் வாங்கியாச்சு. நவீன் இந்த நவீன் பேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆடை போட்டனா?